ஹலோ ஆல் வணக்கம். பீடாஷ் வெல்கம் டு த ஷோ. நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் இப்போ ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா, T20 கேப்டன் அடுத்து யாரு? இந்த படத்துல காட்டுவாங்கல்ல, அந்த ஒரு அப்பா போயிட்டாரு அப்படின்னா, அடுத்து இருக்க பசங்கள்லாம் வந்து அந்த சேர் நீ உட்காரு, நான் உட்காருவேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்குற அந்த சீன் தான் நடந்துட்டு இருக்கு. ஹார்திக் பாண்டியா எப்பவுமே ரோஹித் சர்மா ரெஸ்ட் பண்ணப்ப he வாஸ் த கேப்டன் T20க்கு அட்லீஸ்ட். அவர் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். அவர் தான் லைக்லி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சூரியகுமார் யாதவ் வந்து எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு. அவரும் வந்து இஸ் a proven பெர்ஃபார்மர், ஒன் ஆஃப் த டாப் T20 பேட்டர்ஸ் இன் த வேர்ல்டு. அவர வந்து ஏன் ஒரு கேண்டிடேட்டா பார்க்கக்கூடாது அப்படின்னு. இன்னொரு அவுட் சைட் சான்ஸ் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஒரு கேம் சேஞ்சிங் பவுலர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர். அவருக்கு வந்து என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு 3 பேருமே ஆடுறாங்க. இவங்க 3 பேர்ல ஒருத்தர் தானா? ஐ திங்க் வெட்னஸ்டே டீம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. கேப்டன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இவங்க 3 பேர் தானா? இல்ல வேற யாராவது இருக்காங்களா? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல இப்ப நிறைய பேர் இந்த சுப்மான் கில் கேப்டனா இருக்கணும்ன்றது அதையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ 4ஐயும் ஆட் பண்ணிடுங்க. இந்த 4 தாண்டி வேற எங்கேயும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னா வரலாம். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கேப்டன் ஆனா பைலேட்டரல் சீரீஸ் எதையும் அவரு 2026 வரைக்கும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஐபிஎல்லும் ம். ஆடணும், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, டெஸ்ட் மேட்சும் ஆடணும். உங்களுக்கு அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபி வருது, சாம்பியன்ஸ் டிராஃபியும் அவர் ஆடணும். அதுக்காக அவர் நிறைய ஓடிஐஸும் ஆடணும். ஒரு ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருக்கும். அவரை நீங்க T20ல இருந்து ரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக யூ நீட் டு ப்ராபப்ளி கெட் ஜஸ்பிரீத் பும்ரா அவுட் ஆஃப் தட். அந்த ஒரு 4 ஓவர் அஸ்வின் சொல்லுவாரு, இது மாதிரி ஜஸ்பிரீத் பும்ராவோட ஒவ்வொரு பாலும் சீட் கோடுன்னுவாரு. அந்த சீட்டு கோடை நம்ம இழக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக ஐ டோன்ட் வாண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா டு பி இன் த ரேஸ். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் அவே கோ ஃபார் இட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சுப்மான் கில். சுப்மான் கில் வாஸ் மேட் கேப்டன் இன் திஸ் பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு வேற எந்த ஆப்ஷனும் அங்க இதுல இல்ல. ஒரு ஐபிஎல் வந்துட்டு இப்ப குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன்சி பண்ணாருன்றதுனால சுப்மான் கில் கொடுத்தாங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் அவர் என்ன சொன்னாரு, ஐம் கோயிங் டு ஜாயின் தி டீம் குவைட் அ பிட் லேட்னாரு ஜிம்பாப்வேல. அப்படி இல்லைன்னா சஞ்சு சாம்சன் மைட் ஆஃப் கேப்டன். அதனால இப்ப நிறைய பேர் இப்போ சண்டைக்கு வருவாங்க, ஏன் அப்ப ஏன் சஞ்சு சாம்சனை நீங்க வந்து ரேஸ்ல கொண்டு வர மாட்டேன்றாரு, டீமே எடுக்க மாட்டேன்றாங்க, பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவர் எப்படி நீங்க இது பண்ண முடியும்? அதனாலதான் சஞ்சு சாம்சன் வந்து இங்க எடுத்துட்டு வரல. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்துட்டு சோ வி ரூல் சுப்மான் கில் முடிஞ்சது. அவுட். ரிஷப் பந்த் ரூல்ட் அவுட்டா? இப்ப அதான் சொல்றேனே, இப்போ ரிஷப் பண்ட் எல்லாருக்கும் பத்தி ஆசை யாரதான் விட்டுச்சு? அதுதான் சொல்றேனே, இப்ப நிறைய பேர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனும் பிரைம் மினிஸ்டர் ஆனும் ஆசைப்படும் போது இந்தியன் டீம் கேப்டன் ஆகிறது ஆசைப்படக்கூடாதா? இப்ப நீங்க சொன்னது அது வந்து ஒரு நல்ல நிறைய கேள்வி. பேர் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. இல்ல இப்போ டீசெண்டா பண்ணாரு கேப்டன்சி, நல்ல சாய்ஸ். ம். நான் அதை மறந்துட்டேன். அதனாலதான் ஆக்டோபஸ் மாதிரி ஒரு ஆள் இருக்கணும்ன்றது கரெக்டா எடுத்து கொடுக்குறீங்க பாருங்க. பட் ஐ டோன்ட் சி anyone even talking about him as a captaincy candidate in இந்தியன் டீம் ரைட் நவுன்றதுனால ம். அவரையும் ம். ரூல் அவுட் பண்ணிடலாம். இப்ப நீங்க சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சொன்னீங்க. அதனால ஒரு ஒரு இதை வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்க. என்ன அது? ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு. கரெக்ட். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு குவாலிஃபை யூ அஸ் அ கேப்டன்? ஐ டோன்ட் திங்க் சோ. அதே சமயத்துல அவர் ஒரு பேட் கரெக்ட். கேப்டன் நான் சொல்ல விரும்பல. பேட் கேப்டன் ம். நான் சொல்ல மாட்டேன். சவுத் ஆப்பிரிக்கால டீசெண்டா கேப்டன்சி பண்ணாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் நிறைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்துட்டேன். ஃபார்மர் கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் ரொம்ப சுமாரான கோச்சா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி பிளேயர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ரொம்ப சுமாரா கேப்டன்சி பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேப்டன்சி பண்றாங்க. கேப்டன்சி ரெக்கார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஒரு செம பிரெயினா இருப்பாங்க. ஸோ கேப்டன்சி வேற, இது வேற போது ஹர்திக் பாண்டியா has proved himself in IPL. honestly speaking, இந்த ஐபிஎல் அவருக்கு அடி வாங்கிச்சே ஒழிய அதுக்கு நிறைய சில பல காரணங்கள் இருக்கு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா வந்து என்ன சொல்லுவாங்க எல்லாரும், நம்ம வந்து ஹர்திக் பாண்டியாவை டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் அவர் கேப்டன்சி பண்ணும்போது நான் ஆனஸ்டா சொல்றேன், என்னோட அனாலிசிஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் கடைசி பிளேஸ் வருவோம் அப்படின்னு நான் சொன்னேன் அஸ்வின் கிட்ட. எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணாங்க. போன வருஷம் ஐபிஎல் வந்துட்டு ஜடேஜாவோட கிளாஸ்னால தோத்தாங்க. இல்லைன்னா they would have defended the title. And whenever Hardik Pandya has captained India, அது அயர்லாந்து சீரீஸ், சின்ன
சீரீஸா இருக்கட்டும் பரவாயில்ல, இந்தியா ஹஸ் டன் வெல் அப்படிங்கும் போது நியாயப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹர்திக் பாண்டியா ஷுட் கேப்டன். இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல வேற யாராவது ஆப்ஷன் கொண்டு வரீங்களா? இல்ல ஒத்துக்கிறேன். அவர் இருக்க ஆப்ஷன்ல அவர் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆனா என்ன கணக்குன்னா, இப்போ பும்ரா சொன்ன அதே இது ஹர்திக்குக்கும் பொருந்தாதா? அவரு ஒர்க் லோடையும் மேனேஜ் பண்ண வேணாமா? அவரும் டக்கு டக்குன்னு இன்ஜூர் ஆகுறவரு. டோன்ட் வாண்ட் யுவர் கேப்டன் டு கெட் இன்ஜூர்ட் வெரி ஆஃபன் இல்ல அப்படின்னா அவர் திடீர்னு உட்காந்துட்டாருன்னா எக்ஸலண்டா சொன்னீங்க. பட் டெஸ்ட் மேட்ச்ல அவர் இன்னும் யாரும் கன்சிடரே பண்ணலையே. இல்ல டெஸ்ட் ஈவன் மேட்ச் ஓடிஐஸே அவர் எல்லா ஓடிஐஸும் ஆடிடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹர்திக் பாண்டியா இஸ் ஒன்லி கோயிங் டு கேப்டன் T20 நாட் த ஓடிஐ. பெரியப்பா வந்து இன்னும் இருக்காரு. அப்படிங்கும் போது ஓகே காட் இட். அப்படிங்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பும்ரா மாதிரி நீங்க ஹர்திக் பாண்டியாவோ ஒரு இல்ல சில பும்ரா போடு. நீங்க சொன்னீங்கல்ல ஓடிஐல விளையாட மாட்டாருன்னு அதுக்கு சொன்னேன். ஓகே இப்ப புரியுது. ரோஹித் அதுல இருக்கனால இதுல ஹர்திக் ஒன்லி ஃபார் T20 சோ இப்ப ஹர்திக் நீங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட் கம்ப்ளீட்டா அவர் கிடையாது. இப்ப பார்டர் கவாஸ்கர் டிராஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 டெஸ்ட் ஆடுறாங்க. கம்ப்ளீட்டா ஒரு 1.5 மாசம் ரெஸ்ட். எந்த கிரிக்கெட்டும் கிடையாது. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ நோ ஃபோர்ஸ் ஆன் திஸ் பிளேயர்ஸ் டு கம்பல்சரிலி பிளே டொமஸ்டிக் மேட்சஸ் ஈவன் தோ கம்பீர் has insisted on that on his arrival. அது அப்படியே எவ்வளவு அதுக்கு வரேன் நானு. இதை நீங்க முடிச்சிருங்க, நான் அதுக்கு வர்றேன். இல்ல அத நான் சொல்றேன். அதனால ஹர்திக் பாண்டியா வந்து டெஸ்ட் ஃபார்மேட்ல இன்னும் கன்சிடரே பண்ணல அப்படிங்கும் போது ஹர்திக் பாண்டியா has got more chance of recovery than ஜஸ்பிரீத் பும்ரா. நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க ஜஸ்பிரீத் பும்ராவை பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிபிகண்ட் சீரீஸ், உங்களுக்கு 5 டெஸ்ட் மேட்ச் எப்படி வேணாலும் போலாம். உங்களுக்கு இந்த இது WTC எல்லாம் ஒரு மாதிரி எப்படி எப்படி இருக்காங்க. நீங்க ஒருவேளை அங்க 5 டெஸ்ட் மேட்ச்ல 4 டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டீங்கன்னா நீங்க ஃபைனல்ஸ் வரதுக்கான சான்ஸே இல்லைங்கும் போது பும்ரா வில் பிளே ஆல் 5 டெஸ்ட் மேட்சஸ். அதுல எந்த சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம். அப்படிங்கும் போது அந்த ஒரு இதை கன்சிடர் பண்ணும்போது ஆல்சோ த ரெக்கார்ட்ஸ் தட் ஹஸ் பீன் இன் த பாஸ்ட் வித் IPL அண்ட் இந்தியன் டீம், ஹர்திக் பாண்டியா டிசர்வ் டு பி த கேப்டன் தான் என்னோட ஒப்பீனியன். ஓகே மோஸ்ட் லைக்லி அப்படிதான் இருக்கவும் போகுது. சரி அப்படியே நீங்க கம்பீர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன விஷயம் மாறுமோ? ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு நிறைய. இப்போ ஹர்திக் வந்து நான் இந்த ஃபார்மேட் ஆட மாட்டேன் டியூ டு ஃபிட்னஸ். இப்போ ஸ்ரேயா ஐயர் அப்படி சொன்னோடனே ஸ்ரேயா ஐயர் கான்ட்ராக்ட் இல்லை அன்பார்ச்சுனேட்லி. இஷான் கிஷானுக்கு கான்ட்ராக்ட் இல்லை டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். ஒருத்தரும் ஒரு தேவர் ஹேவிங் தேர் ஓன் இஷ்யூஸ் அண்ட் தேர் ஹேவிங் தேர் ஓன் வே ஆஃப் இது. இப்போ வந்து வாட் ஐ சா இன் மீடியா இஸ் தட் பிக் த்ரீ அப்படின்னா அது ரோஹித், கோலி, பும்ரா தவிர மற்ற எல்லாரும் டொமஸ்டிக் ஆடணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு கம்பீர் சொன்னதே நான் கேட்டேன். அஸ்வின் ஷோலையா எதுலன்னு தெரியல. நீங்க வந்து யூ ஆர் குட் இனஃப் ஃபார் ஒன் ஃபார்மேட், யூ ஷுட் பி பிளேயிங் ஆல் த 3 ஃபார்மேட்ஸ். பிக் அண்ட் சூஸ் பண்ற விஷயமே வேலைக்கு ஆகுது என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ கம்பீர் ஏரா அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்க போகுது? இதெல்லாம் மீடியால படிக்கிறத வச்சு நான் சொல்றேன். இன்னொன்னும் நான் படிச்சேன். ரயன் டென்டேஸ் காட்டை உள்ள வராரு சப்போர்ட் ஸ்டாஃபா, மார்னே மார்க்கல் வராருன்னு யாரோ ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. அடுத்த வருஷம் வந்து சுனில் நரேனும் அங்குஷ் ரகுவன்ஷும் தான் இந்தியாவுக்கு ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? See, சுனில் நரேன் honest வந்துருவாரா இந்தியாவுக்கு ஓபனரா? இல்ல இப்ப நீ ஒவ்வொன்னா வர அதுக்கும் ஆனஸ்டா கேக்குற ரொம்ப நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எழுப்பியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பிக் அண்ட் சூஸ் அப்படிங்கிறது ஐ ஐ அக்ரி வித் கம்பீர். நீ இந்த ஃபார்மேட் நான் ஆடுவேன். அந்த இஃப் யூ ஆர் ஃபிட் எனஃப், ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒருத்தர் எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினார்னா என்ன ஒரு பேலன்ஸ் இருக்கும் எனக்கு. ஒரு ஃபோர்த் சீமர் உள்ள வர்றது, நான் அப்ப 2 ஸ்பின்னர் ஆடுவேன். அஸ்வினும் போலிங் பேட்டிங் ஆடுவாரு, ஜடேஜாவும் பேட்டிங் ஆடுவாரு. ஒருவேளை ஒன் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் கை கொடுத்தா இன்னொரு ஸ்பின்னர் கம் டு தி பிக்சர். அடிலேட் ஓவல், மெல்பர்ன்லாம் பாத்தீங்கன்னா 5வது நாள் கொஞ்சம் உடஞ்சி திரும்ப ஆரம்பிக்கும் பிச்சு. பெர்த் மாதிரி பிச்சு தான் உங்களுக்கு பெருசா இதாகாதே ஒழிய, உங்களுக்கு பிரிஸ்பேன் பெர்த் பெருசா உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஸ்பின் எடுக்காத ஒழிய, அடிலேட் ஓவல், சிட்னி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கம் டு தி பிக்சர் டே 4 டே 5. அப்ப நீங்க ஒரு ஸ்பின்னர் ஆடுறீங்க, ஒருவேளை அந்த ஒரு ஸ்பின்னருக்கு சரியா விழலைன்னா, அப்ப ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா நீங்க 3 ஃபாஸ்ட் பவுலர் ஆடிட்டு ஹர்திக் பாண்டியா, அஸ்வின், ஜடேஜா 3 பேரே ஆடினீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க உங்களுக்கு டீம். சோ அப்படிங்கும் போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ வில் டெஃபினெட்லி அக்ரி வித் கம்பீர். இஃப் யூ ஆர் குட் எனஃப் and we know that you want to contribute for this format, this format, this format, na player cannot choose நான் இதை ஆடுறேன் இதை ஆடலன்னு. If you are fit enough, you are centrally contracted by BCCA. If you are selected on merit, you have to come and play. அந்த விதத்துல நான் கம்பீர் சொல்றத நியாயம்னு ஒத்துப்பேன்.
இப்ப 2வது பாயிண்ட் நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ பும்ரா, ரோஹித் சர்மா, கோலியை தவிர எல்லாரும் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடணும்னு. இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். என்னன்னா நான் ஸ்டாப்பா கிரிக்கெட் ஆடுறாங்க சார். புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. த்ரூ அவுட் த கேலண்டர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் ஆடிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பிரஷர் ஆஃப் ஐபிஎல் போது யூ ஆர் ரியலி மேக்கிங் இட் அ கம்பல்சரி திங் ஆஃப் பிளேயிங் டொமஸ்டிக் கிரிக்கெட் வென் யூ ஆர் அட் ஹோம்னா உடஞ்சு போயிடும் பாடி. அதை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இப்ப யாராவது ஒருத்தர் இன்ஜுரியில இருந்து வராரு, இல்ல மேட்ச் பிராக்டிஸ் வேணும் பீடா அப்படின்னா முன்னாடி எல்லாம் டெண்டுல்கரே டொமஸ்டிக் ஆடி நான் பாத்திருக்கேன். இந்தியா ஆடி டீம்ல இருக்கார். இருக்கிற பீக் டெண்டுல்கர், பீக் சச்சின் டெண்டுல்கர். கரெக்ட் சார். அவர் ஆடும்போது எப்ப 2 ஃபார்மேட் தான், டெஸ்ட் ஓடிஐ கரெக்ட். மட்டும்தான், வந்து T20 கிடையாது. அப்ப ஐபிஎல்லும் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ஆடினது பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராபி ஃபைனலு. ஏமங் பதானி நீ செஞ்சுரி அடிக்கிறியா, நான் இருக்கேன்ல, எப்படிலே தமிழ்நாடு நீங்க வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்னு அடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் எல்லாம் நான் பார்ப்பேன். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வர்சஸ் மும்பை. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கங்குலி கேப்டனு, இங்க டெண்டுல்கர் கேப்டனு. நான் நிக்கிறேன்ல ஒரு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கார ஒழிய, அப்ப நீங்க வந்துட்டு எஸ் இந்தியா ஆல்வேஸ் ஆட் பிஸி ஷெட்யூல். இப்ப இருக்கிற மாதிரி பிஸி ஷெட்யூல் தயவு செஞ்சு அப்ப கிடையவே கிடையாது. 3 ஃபார்மேட் கிடையாது. இப்பெல்லாம் பாவம் புள்ள குட்டியை கூட பார்க்க நேரம் இல்ல அவங்களுக்கு எல்லாம். அதான் சொல்றேன், ஐபிஎல் கிடையாதுங்கும் போது அந்த நீங்க இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்க. ஆமா மேபி யூ ஆர் ரைட் அப்படின்னு. ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க எத்தனை பேர் டொமஸ்டிக் ஆடி இருக்காங்கன்னு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ன்றது நீங்க என்ன பண்ணணும், யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் அன் இன்ஜுரி ஆர் இந்தியா ஹேவிங் அ லாங் லே ஆஃப். இப்ப ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒருத்தர் இப்ப அந்த டயத்துல வந்து சையத் முஷ்டாக் அலி ஆடுறாங்க, இல்லைன்னா வந்து விஜய் ஹசாரே டிராஃபி ஆடுறாங்க 50 ஓவர்ஸ். அப்ப 5 மேட்ச் ஆஸ்திரேலியால இருக்காங்க, ஒரு 45 நாள் பிரேக். அப்போ ஒரு 2-3 மேட்ச் நீ ஆடுன்னு சொல்றது ரைட் ஒழிய, நீ ஊர்ல இருக்கும்போது டொமஸ்டிக் மேட்ச் இருந்ததுன்னா நீ ஆடியே ஆகணும்னு. இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நான் முதல்ல சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இது கம்பெனில நானும் ஒரு ஸ்டேக் ஹோல்டரா இருந்தேன். ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து அந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ எப்படின்னா எப்ப பார்த்தாலும் சவுத் ஆப்பிரிக்காகும் போது எனக்கு டூரு. ஏன்னா ஹோம் அண்ட் அவே ரெண்டுமே எனக்கு வெளியில தான். ஸோ மீதி நாள் நான் வந்து அந்த ஒரு 5 நாள் 10 நாள் நான் வந்து இந்தியாவுக்கு வரும்போது ஆபீஸுக்கு நான் போவே மாட்டேன். அந்த 5 நாள்லயும் நான் ஆபீஸுக்கு போனேன்னா உடஞ்சு நொறுங்கி போயிருப்பேன் நானு. ஸோ த சேம் திங் அப்ளைஸ் டு த பிளேயர்ஸ் ஆல்சோ. வாட் அப்ளைஸ் டு மீ அப்ளைஸ் டு த பிளேயர்ஸ் ஆல்சோங்கும் போது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கம்பீர் வச்ச செக்குக்கு ஐ எம் ஸ்லைட்லி அகேன்ஸ்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா I'm not against anyone. Brian Tedesco is a great man, great fielding coach. மோனி மோர்க்கல் அரட்ராயர் போட்டதுல இருந்து நான் பார்த்திருக்கேன். எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங், நல்ல சரக்குள்ள ஒரு ஆளு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்றேன். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்தியா has been doing brilliantly in the last 10 years. உங்களுக்கு என்னன்னா கைவிட்டு இந்த WTC ஃபைனல் 2 ஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல், செமிஃபைனல், வேர்ல்ட் கப் செமிஃபைனல், ஃபைனல் இப்படி வந்திருக்காங்களே ஒழிய இந்தியா வந்து பேடாலாம் ஆள்டும் போது இந்தியன் கோச்சஸ் ஆர் டூயிங் த ஜாப் வெல். பரத் தருண் செட் த ட்ரெண்ட். நவ் ஹஸ் பீன் டேக்கன் ஓவர் பை பராஸ் பாம்ரே அண்ட் த bowling இஸ் ரியலி ஷைனிங். அப்படிங்கும் போது நீங்க எதுக்காக மாத்துறீங்கன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோனி மோர்க்கல் இட்ஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அஸ் சம்மன் லைக் பராஸ் பாம்ரே ஆர் பரத் தருண். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த திலீப்னு ஒருத்தர், அவரை ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அந்த மெடல்கள் கொடுத்து அதெல்லாம் கொடுப்பாரு. அண்ட் இந்தியன் ஃபீல்டிங் ஹஸ் பீன் வெரி குட். ஓகே, நான் அவரோட ஒர்க் பண்ணது இல்ல. பட் நீங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது என்ன சார்? ரிசல்ட். சந்திரகாந்த் பண்டிட்ட ஐபிஎல் ஹெட் கோச்சா ஷாருக் கான் போட்டாரு. அவரு ரஞ்சி டிராஃபி எல்லாம் ஜெயிச்சது வச்சு ஐபிஎல் ஜெயிச்சு காமிச்சிட்டாரு அவரு. எனக்கு வேண்டியது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். திலீப் எப்படிப்பட்ட கோச், என்ன ஃபீல்டிங் ட்ரில்ஸ் கொடுக்குறாரு, அதெல்லாம் பத்தி ஆராயணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. இந்தியன் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட். ஐம் நாட் சீயிங் கால் வழியா நிறைய போறதோ இல்ல கைக்கு நேரம் வர கேட்ச் விடுறதோ எதுவுமே இல்ல. அண்ட் இந்தியன் பவுலர்ஸ் ஆர் கெய்னிங் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த்ங்கும் போது எதுக்கையா நீங்க வெளியில இருந்து ஆளை கொண்டு வரீங்க? எனக்கு ஐபிஎல்ல தான் இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க. எங்க பார்த்தாலும் வெளியில இருந்து கோச்சுன்னு லோக்கல் இந்தியன்ஸுக்கு சான்ஸ் கொடுக்காம இப்ப இந்தியன் டீம் அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சு எல்லாம் கம்ப்ளீட் இந்தியன் ஸ்டாஃபா இருக்காங்கும் போது திருப்பி எதுக்கையா வந்து வெளியில இருந்த ஆளுங்களை கொண்டு வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில எக்ஸ்பர்டீஸ்ல இல்ல பீடா
போலிங் கோச் வந்து மோனி மோர்கல் மாதிரி யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு சரக்கு நமக்கு இல்ல. ரயன் டெண்டிஸ்கோத்தே மாதிரி ஒரு ஃபீல்டிங் கோச் நீங்க பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி சரக்கு இல்லைன்னு நீங்க எங்கிட்ட சொன்னீங்கன்னா வேற வழி கிடையாது. ஓகே, இவனை எடுத்துன்னு வரலாம். கோடி கோச் இருக்காங்க இந்தியால. அதுக்கப்புறம் நீங்க சண்டை போட்டு வெளியில இருந்து ஆளுங்களை கொண்டு வரணும் அப்படின்ற லாஜிக்கு அந்த விஷயத்திலயும் ஐ வில் கோ அகேன்ஸ்ட் கம்பீர். உங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கும்போது இப்ப நீங்க இப்ப இதை ஒத்துக்கிட்டா அடுத்த செக் நீங்க சொல்றது வரும். அடுத்து நான் வந்து முதல்வர் ரகுவரன் மாதிரி கேட்பேன். சுனில் சுனில் நரேன் நரேன் ஓப்பனிங் இறங்க வரா இல்லையா சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒத்துக்கிட்டா அடுத்தது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இப்ப நீங்க நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க, நான் ஸ்ட்ரெயிட் ஃபேஸ சொல்றேன். இப்ப நான் கேட்கிற கேள்வி, நான் வந்துட்டு அவருக்கு குடுக்கிற ரிப்ளை வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பராஸ் மெம்பரே என்ன குறைஞ்சு போயிட்டாரு, கரெக்ட் திலீப் தான். என்ன குறைஞ்சு போயிட்டாரு, உங்களை இந்தியா வந்து ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ வேர்ல்டு கப் கையில கொடுத்திருக்காங்கல்ல. வாட் ரீசன் ஷுட் தே ஹேவ் டு கோ ஹோம் நோ? இப்ப அபிஷேக் நாயர் எடுத்துட்டு வரணும்னு பாக்குறாரு இந்தியன் டீமுக்கு. ஐ வில் சப்போர்ட் இட். அவர் ஒரு இந்தியனு. நிறைய பேர் வந்து அவரை பத்தி நல்லா பெருமையா பேசியிருக்காங்க. அவரு உள்ள வர்றாரா ஒரு அடிஷனா, ஐ வில் சே தம்ஸ் அப். ஏன்னா நெருப்பு இல்லாம புகையாது. இந்த வருண் சக்கரவர்த்தி கூட இந்த பிரசன்டேஷன்ல கூப்பிட்டு சொன்னாரு, அபிஷேக் நாயரை கூப்பிட்டுட்டு, திஸ் இஸ் த மேன் பிஹைண்ட் கிரியேட்டிங் த கோர் ஆஃப் திஸ் கேகேஆர் டீம் நானும் அப்படின்னு. பார்த்தேன் அது. அப்படிங்கும்போது அதெல்லாம் ஸ்பான்டேனியஸா வருதுங்கும் போது ஈ டிசர்வ் தட் ரெகக்னிஷன். அதுக்கு நான் அகைன்ஸ்டா சொல்ல மாட்டேன். இப்ப நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியனா ஒரு ஃபாரின் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ல ஒர்க் பண்ண ஆளு நான் தான், தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் an இந்தியன் டு ஒர்க் வித் an இன்டர்நேஷனல் டீம் இந்த டெஸ்ட் பிளேயிங் நேஷன் நான் தான் 2009ல. அது வரைக்கும் நீங்க இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃப்ல பார்க்கவே முடியாது. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த அனலிஸ்ட் எல்லாம் வந்து இந்தியால கொஞ்சம் சரக்கால இருப்பாங்க. சோ பங்களாதேஷ்ல, ஸ்ரீலங்கால இந்த மாதிரி சின்ன கண்ட்ரிலாம் ஒரு இந்தியன் இருந்தாங்க, ஒர்க் பண்ணாங்க. ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு. ஆப்கானிஸ்தான்ல வந்து ஸ்ரீராம் ஒர்க் பண்ணாரு. இப்ப ராமசுப்ரமணியன் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. இப்பயும் நான் கேட்கிறேன், ஒரு இங்கிலாந்துலயோ ஒரு சவுத் ஆப்பிரிக்காலயோ ஒரு நியூசிலாந்துலயோ ஒரு ஆஸ்திரேலியாலயோ நீங்க ஒரு இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃப் நீங்க பாக்குறீங்களா? அனலிஸ்ட் அனாலிசிஸ் இன்டெப்த்னா இந்தியன்ஸ் தான். அதையும் நான் இப்பயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஃபாரின் ஆளுங்களாம் நான் பார்த்திருக்கேன். ஒரு அழகா ஒரு பை சார்ட், ஒரு இது இப்ப வேகன் வீல போட்டு கதை விடுவாங்க. அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இந்த உடச்சு ரிசல்ட் தானே உடச்சு போயிடாது. இல்ல அததான் நான் சொல்றேன். அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்தியா வந்து இஸ் கெய்னிங் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் இன் ஆல் த்ரீ ஃபார்மேட்ஸ் அண்ட் தே ஃபைனலி கம் அப் வித் சொல்யூஷன் ஆஃப் ஹேவிங் இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃப். அப்படிங்கும் போது எதுக்கே அதை உடைச்சிட்டு திருப்பி ஃபாரினர்ஸ் கூட்டு போறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐபிஎல்லே எனக்கு இந்த வந்து ஃபாரினர்ஸ் வச்சுக்கோங்க, மாதிரி நான் ரேசஸ்ட்லாம் கிடையாது, வச்சுக்கோங்க. அதுக்கு நான் அநியாயத்துக்கு ஒரு டீம்னு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஃபாரினர் வச்சுட்டு இந்தியன்ஸுக்கு நீங்க சான்ஸே கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா ஒரு இந்தியன் பிரீமியர் லீக் நடத்தி ஃபாரின் பிரீமியர் லீக்னு அது வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாத்தையும் விட முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னதுலயே, டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு எல்லா ஃபார்மேட்லயும். நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப் ஃபைனல் அன்பீட்டனா போய் 50 ஓவர்ஸ்ல ஃபைனல்ல போய் தோத்தாங்க. T20 இப்பதான் கப் அடிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் கூட தோக்காம. வேர்ல்டு டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா தேர் பிளேயிங் வெல். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஓவர்ஹால் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 100%. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ரிசல்ட் வரலையா? இப்ப நீ ஒரு பாகிஸ்தான் டீம் மாதிரி நல்ல ஒரு டேலண்டான டீம் யூஎஸ்ல தோத்து வெளியே போறாங்க. 2007 கரீபியன் இந்த வேர்ல்ட் கப் 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்ல இந்தியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலிமினேஷன். அந்த மாதிரி எல்லாம் நீங்க இது பண்ணீங்கன்னா ரைட். இந்தியானாலே எல்லாம் பயப்படுறாங்க. இப்ப இந்தியா ஆஸ்திரேலியா போறாங்க பார்டர் கவாஸ்கர் டிராபி. எவனா ஒருத்தர் தலை மேல போட்டு சொல்லுங்க ஆஸ்திரேலியா ஃபைனல் ஜெயிப்பாங்கன்னு. இதே 15 வருஷம் முன்னாடினா இந்தியா போகுதுன்னா 3 டெஸ்ட்னா 3-0, 5 டெஸ்ட்னா 5-0. இப்ப எவனாலையும் அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. இங்கிலாந்து போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஒண்ணு மட்டும் தான் அவங்க கான்குயர் பண்ணல. ஆஸ்திரேலியால லாஸ்ட் 2 சீரீஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் இந்தியா பீட்டன் ஆஸ்திரேலியா. ஓகே, அப்படிங்கும் போது why you want to overall, why you want to break that setup which is running smooth is my humble question. So அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல வந்து எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல வியூவர்ஸ் ஒத்துக்கிறீங்களான்றது இந்த கமெண்ட்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்ப இன்னொரு பாயிண்ட், முகமது ஷமி போலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு திரும்பி. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா வேர் டு சி ஹிம்? என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இஸ் குட் இனஃப் டு பிளே ஆல் 3 ஃபார்மேட்ஸ். ஆனா இருக்கிற போட்டி என்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னு தெரியல. வேர் டு சி ஷமி? 100% உள்ள வரணும் சார் ஷமி. இப்ப இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஜடேஜாவோட இதை வந்து இவர் ஃபில் பண்ணிடுவாரு. யாரு? அக்ஷர் பட்டேல் ஃபில் பண்ணிடுவாரு. அக்சர். குல்தீப் யாதவ் மட்டும்தான் ஆடுவாரு. இந்த 3 ஸ்பின்னர்லாம் போக மாட்டாங்க போது 3 ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படிங்கும் போது ஹர்ஷதீப் சிங் ஓரளவுக்கு நிலைநாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ் வந்து இன் அண்ட் அவுட்டா இருந்தாரு போது
இந்த தேர்ட் ஸ்பாட் இவர் வந்துட்டாருன்னா முகமது ஷமி வில் வாக் இன் டு தட் ஸ்பாட், பி இட் 50 ஓவர்ஸ், பி இட் T20, பி இட் டெஸ்ட் கிரிக்கெட், ஈ வில் பிளே ஆல் ஃபார்மேட்ஸ். அப்புறம் மாதிரி சரக்கு இருக்கிற ஆள்லாம் அதுதான் சொல்றேன், விக்கெட் எடுத்ததா சொல்லாரு, சைடு பக்கெட் எடுத்து சாஃப்டா பேசினா சரத்பாபு நினைச்சியாடா, மெயின் வில்லனே நான் தாண்டா அப்படின்னு எந்த சர்ஃபேஸ்லயும் அவரால் பாலை இங்க இங்க ஆட்ட முடியுன்றதுனால நீங்க கேட்கிற கேள்விக்கு ஸ்ட்ரெயிட்டான பதில், அவர் ஃபிட் ஆடான ஸ்ட்ரெயிட்டா பிளேயிங் லெவன் வந்துருவாரு. சூப்பர். சரி, இப்ப டிஎன்பி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. லைக்கா கோவை கிங்ஸ் வந்து 4/4 ஜெயிச்சிருக்காங்க. ஃபாலோட் பை இவங்கலாம் திருச்சி, அப்புறம் சூப்பர் கில்லிஸ் இவங்கலாம். மதுரை பேந்தர்ஸ் கொஞ்சம் மிட் டேபிள்ல இருக்காங்க. சேலம் ஸ்பார்டன்ஸ் வழக்கம் போல அந்த கடைசி பிளேஸ்ல தான் இருக்காங்க. அது கொஞ்சம் மேல வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ், அதோட திருப்பூர் தமிழன்ஸ் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 15 மேட்ச் முடிஞ்சிருச்சு. டிஎன்பிஎல பத்தி என்ன நினைக்கிறீங்க? டொமஸ்டிக் லீக் நம்பர் 1 லீக் ஸ்டாண்டர்ட் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா the way they have organized itனா இதுதான் சான்ஸே டிஎன்பிஎல் தான். அதுல இருந்து எதுவுமே கிடையாது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் இஸ் ஆல்சோ வெரி ஹை. நான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஷாருக் கான் மாதிரி ஒரு ஆளு கேவலப்படுத்துறாரு மத்த போலர்ஸ் எல்லாம். இந்த தடவையே அவர் தான் பர்பிள் கேப் வாங்கி போவான்னு நினைக்கிறேன். இந்த பால் வந்து ஒரு ஓவர் கூட போலிங் கொடுக்காம அநியாயம் பண்ணீங்களையா நீங்க இப்ப பஞ்சாப் கிங்ஸ்ல. அவரால் ஒரு ஓவர் கூட கை சுத்தலையா? நான் ஆடத்தான் சொல்றேன், பவர் பிளே எல்லாம் அவரால் போட முடியும். கேட்டா லியம் லிவிங்ஸ்டன் அக்கிரமம் பண்ணீங்களையா? அந்த 2-3 சிக்ஸை இவராலே அடிக்க முடியும். நான் தான் சொல்லேன், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசைன்னு ஒரு ஐபிஎல் டீம் என் கையில கொடுத்தீங்கன்னா இந்த அஸ்வின் ஹெப்பரு, ஸ்ரீகர் பரத், ஷாருக் கான் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு தண்ணி காட்டுவான் எல்லாருக்கும் தெரியுமா? அதனாலதான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கும் வேற வேற வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அததான் இப்ப நான் என்ன பண்ணுவேன், இதுதான் என் டீம், இத வச்சு நான் உன் பொருளை வச்சு நான் ஒன்னையே போடுறேன் அப்படின்னு. இப்ப நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, அஸ்வின் ஹெப்பர் வந்து எப்படி ஆடினாரு ஆந்திரா பிரீமியர் லீக், இந்த ஸ்ரீகர் பரத் எப்படி ஆடினாரு. யோசிச்சு பாருங்க, அஸ்வின் ஹெப்பர் மாதிரி ஒருத்தர 10 டீம்ல எடுத்து ரிசர்வ்ல கூட இல்லைன்னா டேலண்ட் ஸ்கவுட்லாம் எப்படிப்பட்ட திறமைசாலியா இருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஷாருக் கான் மாதிரி ஒரு ஆளு என்னோட டீம் நான் ஐபிஎல் இருந்தேன்னா எல்லா மேட்சும் ஆடுவார். நான் என்ன பண்ணிருப்பேன், போன வருஷம் பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்தேன்னா அவர் வைஸ் கேப்டனா போட்டிருப்பேன். இஸ் அ ரியல் கேப்டன்சி மெட்டீரியல். ஏன்னா ஷிக்கர் தவானுக்கும் வயசாச்சு, அடுத்த வருஷம் என்ன பண்றாருன்னு தெரியாது. அவர் ரியல் கேப்டன்சி மெட்டீரியல். அவர் கையில நீங்க கேப்டன்சியை கொடுத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா they get motivated to do well. ஏகப்பட்ட டேலண்ட். அந்த ஜத்வேத் சுப்பிரமணியம் அவர் கூகுளில ரீடே பண்ண முடியல. இப்ப இவங்க வந்து சன்ரைசர்ஸ் அந்த விஜயகாந்த் இருந்தாங்க, ஆனா விஜயகாந்த் வியாஸ்காந்த் தான் விளையாண்டாங்க அவங்க. அதத்தான் சார் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னரை வச்சுன்னு இவரை நீங்க ஆடிந்தீங்கன்னா இன்னொரு ஃபாரின் ஸ்லாட் வந்துட்டு அவங்களுக்கு ஓபன் அப் ஆயிருக்கும்ல. அது என்னன்னா எப்படின்னா சிரிக்கிறதுக்கா சொல்லு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல என்ன பண்ணுவாங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், உங்க வீட்டுல நீங்க வந்துட்டு உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்க, பேச்சுலருக்கு கொடுப்பீங்களா இல்ல கல்யாணம் ஆனவங்க கொடுப்பீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவனுக்கு இருக்கு தெரியாம கேக்குறேன். இல்ல நான் உங்களுக்கு கேக்குறேன், ஒரு பேச்சுலர்னா குடும்பம் நடத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஏற்கனவே கல்யாணம் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கயா. ஒரு பிளேயர் வந்து எப்படி நீங்க இது பண்ணும், ஒரு 2 பால் போட்டோன்னு டேலண்ட் ஸ்கவுட்னா என்ன, இவன் என்ன பண்ணானு இந்த கிரிக் இன்ஃபோ எடுத்து பாப்பானுங்க, அவனோட எக்கானமி என்ன, அது என்ன. ஒரு டேலண்ட் ஸ்கவுட்னா என்ன, அங்கேருந்து இப்படி பாக்கணும், சிங்கம் மாதிரி நிக்கணும். 2 பால் அவரு ஒரு 2 கவர்டரே வெடிக்கிறானா எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணணும். ஒரு போலர் வந்து ஓடி நச்சக்குன்னு போடுறானா இவன் வந்து நாளைக்கு இவனை உள்ள ஆடுன்னு சொல்ற அந்த தைரியம் இருக்கணும். அதை விட்டுட்டு கேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பிக் அக்கேஷன்ல பர்ஃபார்ம் பண்ணுவானா. அதுக்கு தான் இந்த பேச்சுலரு கல்யாணமான எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். இந்த மாதிரிதான் நிறைய பேரோட பழப்பு. நீ போட்டா இருப்பாருங்க ஒரு சில கூகுளிலாம் ரீடே பண்ண முடியல. இறக்கி விடுங்கயா. இந்த ஸ்லோ பிச்ல இந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஆடுறீங்க, நீங்க நம்ம ஊர் பையனா ஆட மாட்டேன்றீங்களா? ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஓப்பன் ஆயிருக்கும். அதனாலதான் நிறைய பேரோட டேலண்ட் பாத்தீங்கன்னா அப்படி மேல வராமலே இருக்கு. எனக்கு வருத்தமே அதுதான். டேலண்ட் ஸ்கவுட்னு ஒரு பெரிய அந்த ஒரு இது மாதிரி போட்டு அந்த ஷாமியானால உட்காந்து இருப்பானுங்க. உட்காந்து எதையோ உட்காந்து என்னதாயா பண்றீங்க, ஒரு பிளேயர் இது பண்றீங்கன்னா ஒரு பிளேயர் இந்த லெவலுக்கு இதான்னு பார்க்கணும். டிஎன்பிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு 6-7 பிளேயர் போடும். ஒரு சில பிளேயர்ல இந்த முகமது அலின்னு ஒருத்தர் இருக்காரு, ஆஃப்னு போடுறாரு, செம்மாடி அடிக்கிறாரு. அவர்லாம் நீங்க என்ன பண்ணும், நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துட்டு தேர்வாரான்னு பார்த்துட்டு அப்படியே கூப்பிட்டு ஒரு 4-5 கேம் சினாரியோ அந்த செலக்ஷன் ட்ரையல்ஸ் கொடுத்துட்டு தேறிட்டேன்னா கப்புன்னு உள்ள ஆடணும். அந்த தைரியம் இருக்கிறவன் தான் ஐபிஎல் ஜெயிப்பான். இந்த தைரியம் இல்லாதவன் அப்படியே கடைசியில போய் கடைசி படியில விழுவான். அதுதான் நிறைய டீம்ஸுக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகே, க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே உங்களோட எம்எல்சி
பாத்தீங்கன்னா, டிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு இன்ப செய்தி என்னன்னா, அந்த மேட்ச் மழை பெஞ்சாலும் அடுத்து எம்ஐ நியூயார்க்க திருப்பி ஜெயிச்சுட்டாங்க. டிஎஸ்கே செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து செம்மையா வாஷிங்டன் ஃப்ரீடம் ஆடி வந்துட்டாங்க. தேர்ட் பிளேஸ்ல உங்க டீம் தான் இருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் மேல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோர்த் பிளேஸ்ல எம்ஐ நியூயார்க் இருக்காங்க. இத பத்தி சொல்லுங்க. அப்புறம் அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லிருங்க. நாளைக்கு டீம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம திரும்பியும் வந்து பேசுவோம் நம்ம வியூவர்ஸ்ட்ட. இப்போ உங்க ஃபைனல் தாட்ஸ் எம்எல்சி பத்தி சொல்லிட்டு உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. இல்ல இந்த பிச் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. இந்த ஏற்கனவே வேர்ல்டு கப் அதுக்கு முன்னாடி இந்த மைனர் லீக் அதெல்லாம் ஆடி ஆடி வந்து பிச் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. கரெக்டான சரியான நேரத்துக்கு வந்தா விநாயக்ன்ற மாதிரி பேட் கமின்ஸ் வேற வந்துட்டாரு எங்களுக்கு. அதனால வந்து இப்ப எங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு டீம் நல்ல காம்பினேஷன் செட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் போன வருஷம் இந்த டீம் வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் முடிச்சாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, போன வருஷம் அன்பார்ச்சுனேட்டா நான் போல. இந்த வருஷம் எனக்கு ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இந்த பிளே ஆஃப்ஸுக்கு போனோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எனக்கு எப்பவுமே இப்ப அன்பார்ச்சுனேட்டா இப்ப டிஎஸ்கே பற்றி நான் அதிகமா பேச முடியாது. என்னோட டீமே இருக்கு. ஆனா எப்படி வரும்னு சந்தோஷப்படுவேன்னா, டிஎஸ்கேவும் சான் பிரான்சிஸ்கோ யூனிகானும் ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு என்ன நடக்கும்னு தெரியல. அடுத்த மேட்ச் எங்களுக்கு வந்து இந்த மும்பை நியூயார்க் கூட இருக்கு. அதை அடிச்சிட்டோம்னா 100% குவாலிஃபை ஆயிடுவோம். ஏன்னா இந்த சீட்டில் லார்கஸ் கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. வி ஆர் பிளேயிங் தம் அகைன். ஸோ பிளே ஆஃப்ஸ் ஸ்பாட் வந்து பெட்டரா இருக்கும். அது இப்பவுமே அந்த ஒரு கிரீடினஸ் இருக்கும். நீங்க குவாலிஃபையர் ஆனீங்கன்னா நல்லா இருக்கும்னு. இப்போ இன்னும் ஒன்னு சொல்றேன். இப்போ 2022ல இது வந்துட்டு டெக்கன் கிளாடியேட்டர்ஸ் நான் இருந்த டீம் எலிமினேட்டர்ல இருந்து கப் அடிச்சாங்க. 2023ல ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக்ல பீலவ் கேண்டி எலிமினேட்டர்ல இருந்து கப் அடிச்சாங்க. இப்போ ஒரு வாரமா 3 நாள் முன்னாடி ஆந்திரா பிரீமியர் லீக்ல வைசாக் எலிமினேட்டர்ல இருந்து கப் அடிச்சாங்க. அதனால எனக்கு அந்த எலிமினேட்டர் எல்லாம் கணக்கு கிடையாது. எலிமினேட்டர் ஆஹா இன்னொன்னு எடுத்துன்னு வாங்க சேலஞ்சுன்னு. பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபையர்னே 2 ஷாட்ஸ் இந்த ஃபைனல்ஸ்னால கொஞ்சம் கிரீடினஸ் வருது. பட் எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா தே காட் தேர் ஓன் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ். பாப்போம் என்ன நடக்குது. இந்த டோர்னமெண்ட் இஸ் ஷேப்பிங் அப் வெரி வெல். Let us see who gets in. I honestly wanted TSK versus San Francisco in the finals. வாஷிங்டன் ஃப்ரீடன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேக்ஸ்வெல், ஹெட், ஸ்மித் எல்லாருமே ஒரு சச்சின் ரவீந்திரா ஒரு மாதிரி பயப்படுற டீம். அது நல்லா இருக்கு. லெட் அஸ் see what happens. சார் சொன்ன மாதிரி இந்த 2 நாள்ல டீம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ண அப்புறம் திருப்பியும் பரிதாபங்கள் யாரு, மிஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்றதுக்கு வரோம். நம்ம தான் பரிதாபங்கள். அதுதான் அது மாதிரி சொல்லுவோம். சி நம்மளோடது என்ன சார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நியாயமா இது இருந்தா அதை பத்தி பேசுவோம். சிம்பிள் as that. We will come back again to reflect how the team India has been selected for T20s and ODIs against Sri Lanka. Until we come back and entertain you for yet another episode. Thanks a lot and bye bye.